வணக்கம்மா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் சோயா பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்கம்மா நம்ம வீடியோவில் பார்க்கலாம். அரை கப்பு தயிர் ஆட் பண்ணிக்கோங்கம்மா. அரை கப் கேரட் போட்டுக்கோங்கம்மா. உருளைக்கிழங்கு அரை கப்பு போட்டுக்கோங்க, அதாவது 2 கிழங்கு. கொடை மிளகாய் 1 கப்பு. வெங்காயம் பொடியை கட் பண்ணி ஒரு கைப்பிடி அளவு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூனுங்கம்மா. கரம் மசாலா அரை ஸ்பூன். காஷ்மீர் மிளகாத்தூள் 1 ஸ்பூனுங்கம்மா. உப்பு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கங்கம்மா. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா மிக்சிங் ஆகிடணும் ஃபுல்லாக. வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா காரம் அதில் ஏறிடும். 100 கிராம் சோயாமா இது. நான் வந்து 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு நல்லா தண்ணியை பிழிஞ்சிட்டு வச்சுருக்கேன். அந்த மாதிரி 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சுடுங்க. ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்கம்மா. இந்த காய் மசாலா கூட நல்லா மிக்சிங் ஆகிடணும். பாருங்கம்மா, நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம். மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஊற வைங்கம்மா. வெளியிலே வச்சுடுங்க, ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டாம். பாத்திரம் வச்சுக்கங்கம்மா. 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாமா. பிரியாணி இலை 2மா. ஒரு ஸ்டார் பூ, ஏலக்காய் 1, பட்டை ஒரு 3 பீஸ். பெரிய சைஸ் வெங்காயம் 3 கட் பண்ணியிருக்கோம்மா. இதை ஆட் பண்ணிக்கங்க. வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடுங்கம்மா. வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டோம்மா. 5 பச்சை மிளகா 2ஆக கீறி வச்சுருக்கேன், ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா போட்டு கொஞ்சம் நல்லா வெங்காயம் பச்சை மிளகா நல்லா வதங்கிடுங்கம்மா. பாருங்கம்மா, வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம தக்காளி ஆட் பண்ணலாம். 2 தக்காளி பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன், ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாமா. நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. அரை ஸ்பூன் சில்லி பவுடருங்கம்மா. கரம் மசாலா அரை ஸ்பூன். உப்பு தேவையான அளவுக்கு போட்டுங்கம்மா. புதினா கைப்பிடி அளவுக்கு. கொத்தமல்லி கொஞ்சம். எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுப்பு தீ வந்து கம்மியாக வச்சுக்கங்கம்மா, மீடியமான அளவில் வச்சுக்கோங்க. பாருங்கள், எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வதங்கிடுச்சு. சோயா மிக்ஸ் பண்ணி வச்சு இல்லைங்களா மசாலாவில் 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சோயா ஆட் பண்ணிட்டோமா. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதிலே 2 நிமிஷம் வதங்கட்டோமா. 3 கப் அரிசிக்கு 4 கப் தண்ணி ஊற்றுறமா நான். இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாமா. தண்ணி ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்கம்மா. மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்கணும். கொதிச்சதுன்னா காய்ங்களும் நல்லா வெந்துடும். தண்ணி கொதித்த பிற்பாடு நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி வைக்கலாமா. 10 நிமிஷம் ஆயிடுச்சிங்கம்மா, பார்க்கலாம். பாருங்கம்மா, நல்லா கொதிச்சிடுச்சு. பாருங்கள், காயெல்லாம் கூட நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம ரைஸ் போட்டுக்கலாம். 3 கப்பு பாஸ்மதி ரைஸ்மா இது. 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். இப்போ ஆட் பண்ணிக்கலாமா. ரைஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்கம்மா. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்கம்மா. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 15 நிமிஷம் மூடி வச்சா சோயா பிரியாணி ரெடி ஆகிடும். 15 நிமிஷம் ஆயிடுச்சிங்கம்மா, பார்க்கலாம். பாருங்கள், கரெக்டாக ஆயிடுச்சு. புதினா கொஞ்சமாக மேலே தூவி விட்டுருங்கம்மா. கொத்தமல்லி கொஞ்சமாக நெய் வந்து சுற்றி ஆட் பண்ணி விட்டுருங்க. போட்டு கொஞ்சம் ஒரு கிளறி விடுங்கம்மா. பாருங்கம்மா, எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதாம்மா, சோயா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நம்ம எப்படி இருக்குன்னு டிஸ்பிளேயில் பார்க்கலாம். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அம்மாவோட வீடியோஸை சுட சுட தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கம்மா.